friends, நான் உங்க சுபதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இதுப்பா சிறுதானியத்தில் ஒன்று குதிரைவாலி அரிசி. இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. நம்ம இதை வச்சு தான்ப்பா ஒரு ரொட்டியாகவும் இருக்கும், அடை மாதிரியும் வச்சுக்கலாம். இதில் இது வந்து செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து நான் 1 கப் எடுத்துக்கிறேன். குதிரைவாலி அரிசியில் 1 கப் எடுத்துக்கிறேன். இப்போ 1 கப் எடுத்தாச்சு. இதை இதில் போட்டுக்குருவோம். நீங்கள் சின்ன கப்புனா சின்ன கப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து இது 2 ஆள் சாப்பிட்லாம், 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா இதோட பாதி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கழுவணும். ஏன்னா டஸ்ட்டு நிறையா இருக்கும். நல்லா 3 வட்டனாலும் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்குருவோம். பாப்பா கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இந்த கப்பில் தான் நம்ம வந்து குதிரைவாலி அரிசி எடுத்துருந்தோம். இப்போ அதே கப்பில் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருந்தோமோ அந்த கப்பில் நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போப்பா தண்ணி கொஞ்சம் சூடாகிட்டு வருது. நம்ம வந்து குதிரைவாலி அரிசியை நல்லா 3 தடவை நல்லா அம்மா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு பிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுறணும். இப்போ ஒரு பிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம அரிசியை வந்து போட்டுக்கிட்டோம் குக்கரில். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விடுவோம்ப்பா. மீடியத்தில் வச்சு நம்ம ஒரு விசில் விடுவோம். நம்ம வந்து இந்த குதிரைவாலி அரிசியை வந்து நம்ம வந்து ஃபுல் வேக்காடு வேக விடலை, அரை வேக்காடு தான் நம்ம வேக விடுறோம். அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும்ப்பா. ஜீரண சக்தியும் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு ஏற்று போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன். பாதாமையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன துண்டு இது எடுத்திருக்கேன், தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்துப்பா உங்களுக்கு மூடி போட்டு பரபரன்னு அரைச்சி கொண்டு வரேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு அரைச்சி கொண்டு வரேன். பாப்பா அம்மா வந்து மிக்சியில் ஒரு சுற்று தான் சுற்றினேன். நல்லா பரபரன்னு அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா நைஸாக அரைக்கக்கூடாதுப்பா, பரபரன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும் போதே நல்லா கிரிப்ஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டுக்குருவோம், ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். இப்போப்பா 4 விசில் வந்துருச்சு, நல்லா தம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபுல் வேக்காடு நம்ம வந்து சாதமாக சாப்பிட்டோம்னா தான் நம்ம வந்து 1 கப்புக்கு 1 கப்பு அரிசி போடணும். இப்போ வந்து நம்ம வந்து அரை வேக்காடு தான்ப்பா இதை வந்து வேக வச்சுருக்கோம், முழுசாக வேக வைக்கல. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பாதாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சியிலேயே இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்குருவோம். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் போட்டேன். கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது. இதை போய் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன். நான் இது வந்து இப்போ நம்ம அரை வேக்காடு வேக வச்சுருக்கோம். இதை அடித்து கொண்டு வரேன். தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறோம். தேவையில்லைன்னா அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போப்பா அம்மா வந்து மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப வறண்டு இருந்துச்சு. அம்மா ஒரு 2 ஸ்பூனு தண்ணி ஊற்றி தான் அடிச்சிருக்கேன். இப்படி தான்ப்பா வைக்கணும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஏற்கனவே தேங்காய், சீரகம், பாதாம் பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்சியிலேருந்து பவுலில் மாற்றிக்கிட்டோம்ப்பா. 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்குருவோம். 2 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்குருவோம்ப்பா. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம சப்பாத்தி செய்யும்போதே கரெக்டாக வரும், லெவல் வரும். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டுப்பா, பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூன் மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடிப்பா, நல்லா நிறம் கொடுக்கும், உரப்பு இருக்காது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்குருவோம். இப்போது ஒரு வெங்காயம்ப்பா, வெங்காயத்தை வந்து மீடியமான வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா உதுட்டு விட்டு நல்லா இப்படி போட்டுரும். கொஞ்சம் மல்லி இலை அம்மா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். 1 எலும்புச்சம்பழம் இது சாறு எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றுவோம், இல்லாட்டா இதிலே கரெக்டாக வரும்ப்பா, பார்த்துக்கோ. தேவைப்பட்டால் ஊற்றிக்கிறோம். அம்மா வந்துப்பா ஒரு பிட்டு தண்ணி போடல, அதிலே கரெக்டாக வந்துருச்சு. வெங்காயம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே எல்லாம் தண்ணி வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம எதுவும் தண்ணி போடக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அவ்வளோதான்ப்பா, பிசைஞ்சாச்சு. லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தொட்டிருக்கேன். எண்ணெய் தொட்டோம்னா நம்மளுக்கு அந்த கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது.
மாவு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்படி நம்ம 5 உருண்டை போட்டிருக்கோம்ப்பா. இதை அழகாக 2 ஆள் சாப்பிட்லாம். இப்போப்பா ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம். நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் எதனாச்சும் இருந்துச்சுன்னா சுத்தமானதாக இப்படி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பரட்டை மேதை கரெக்டாக வரும். தடவியாச்சு. ஒரு உருண்டை எடுத்துக்கிடுவோம். ஒரு உருண்டையை நல்லா அமுக்கி விட்டுருவோம். இப்படி கையிலேயே அமுக்குங்க. எவ்வளோ மெல்லிஸாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக தட்டணும். தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு அப்படியே அடிச்சிங்கன்னா நல்லா பரப்பி வரும். ஓரத்தை இப்படியே நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. வீட்டுக்கு பேரம்பேத்தி வந்திருக்காங்கப்பா. இப்போ அதனால் பேரம்பேத்தி வந்திருக்காங்க. வாண்டு சின்னது இப்ஜா சவுண்டு விடுது. இப்போ எல்லாம் ஃபுல்லாக நல்லா தட்டிட்டோம்ப்பா. நல்லா ஓரக்கிழங்குலாம் பாரு. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள். நான் தட்டேன்னா தட்டிக்கலாம். நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ சப்பாத்தி கல் வச்சுருக்கோம். எண்ணெய் லைட்டாக துணியில் இது செஞ்சுருக்கோம். இதை கொஞ்சம் லைட்டாக தடவிக்கிறோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம்லப்பா, இதை வந்து சேஃபாக வராதுப்பா. சேஃப் வரணும்னா நீங்கள் எதனாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் சேஃப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி தான் வரும். நம்ம தட்டினோம்னா, கையில் தட்டினோம்னா இப்படி தான் வரும். இப்போ 2 நிமிஷம் வேகட்டும்ப்பா. நம்ம ஸ்போக் இருக்குது இல்லையா, இதை வந்து லைட்டாக இப்படி விட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும். நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகும். வெந்துக்கிட்டு இருக்குது. லைட்டாக கொஞ்சம் நம்ம லைட்டாக எண்ணெய் விட்டுக்குருவோம். 2 ட்ராப்ஸு நல்லெண்ணெய். இப்போ பரட்டி போட்டுக்குருவோம்ப்பா. பரட்டி போட்ட பக்கமும் 2 நிமிஷம் வேகும். இப்போப்பா நம்ம துணி இருக்கு இல்லையா, இதை வச்சு லைட்டாக நம்ம அமுக்கி விட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும். நம்ம சப்பாத்தி இப்படி தானேப்பா செய்வோம். அதே மாதிரி நம்ம அமுக்கி விட்டோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உங்களுக்கு எல்லா பக்கமும் சுற்றி வெந்துடும். இப்போ பரட்டி விட்ட பக்கமும் அந்த பக்கம் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. அந்த பக்கமும் நம்ம இப்படி துணியை வச்சு அமுக்கி விட்டு வேக வச்சிடணும். இப்போ வெந்துருச்சுப்பா ஃபுல்லாக. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிருக்கோம்.